ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். கற்பனை ஊழலை நியாயப்படுத்தவே அமலாக்கத்துறை சோதனை. டாஸ்மாக் நிறுவன சோதனைக்கு அமைச்சர் முத்துசாமி கண்டனம். டாஸ்மாக் முறைகேடு பற்றி முதல்வர் மௌனம் காப்பது ஏன்? இபிஎஸ் யாரை வளைக்க முயற்சிக்கிறது ஈடியின் ஆக்டோபஸ் கரங்கள்? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே தூத்துக்குடி திரு செல்வம் அவர்கள். சார் வணக்கம். பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களையும் மனதார வரவேற்கிறோம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரசின் திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செல்வம் சார், பிஜேபியிலிருந்து இணைந்திருக்கும் தூத்துக்குடி செல்வம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. அரசு ஊழியர்களை துன்புறுத்தவே இந்த சோதனை என்று அமைச்சர் முத்துசாமி தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது ஒரு தவறான அறிக்கை, அதை நியாயப்படுத்துவதற்காக திரும்ப திரும்ப இந்த சோதனை மேற்கொள்கிறார்கள் என்று தன்னுடைய கடுமையான விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? எதற்காக இடியின் செயல்பாடுகள் இப்படி நகர்கின்றன? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவதுமா, இதுல ரொம்ப கவனமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த தலைப்புல கொஞ்சம் மாறுபட்ட சகோதரி. அதாவது ஆக்டோபஸ் கரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஈடியின் நடவடிக்கை ஊழலை ஒழிக்கிற முயற்சியான்னு கேட்டிருந்தா நியாயமா இருக்கும். இந்த ஆக்டோபஸ் கரங்கள்ங்கிறதுல எனக்கு கொஞ்சம் மாறுபாடு இருக்குங்கிறத பதிவு இல்ல. அதாவது மாறுபாடு இருக்கலாம், கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே மாறுபாடு இருக்கதான் செய்யும். ஆக்டோபஸ் பல கரங்கள். அப்ப உச்ச நீதிமன்றம், இடியா இருக்கட்டும், எல்லாமே ஐடியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு கரம். அத சொல்றதாதான் ஆக்டோபஸ் என்ற வார்த்தை இல்ல. யாரை வளைக்க முயற்சிக்கிறது அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. வளைஞ்சிருக்கிறவங்க நாங்க நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கறதுனால அதை இருக்கட்டும், அது ஒரு பக்கம். இல்ல, இதுலமா ஒரு பிரிடிகேட் அஃபென்ஸ் சொல்லுவோம். அதாவது லீகல் டேர்ம் அப்படின்னு கேட்டா பிரிடிகேட் அஃபென்ஸ் இருந்தா தான் இடி என்ட்ராக முடியும். அப்ப அதுக்கு முன்கணிப்பு குற்றம், அதாவது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப், அதுல என்ன சொல்லுவோம்னா எங்க லீகல் டேர்ம்ல பிரைமா பேசி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க குற்றவியல் வழக்குல பிரைமா பேசி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வழக்கு மூலம் முகாந்திரம் மூலம் வழக்கினுடைய தொடக்கம் அதுல இருக்கான்னு பார்த்துதான் அதுல எஃப்ஐஆர் போடுவாங்க. அதே மாதிரி இதுல பிரிடிகேட் அஃபென்ஸ் சொல்லக்கூடிய முன்கணிப்பு வழக்கு இருக்கான்னு பார்த்துதான் ஏற்கனவே 41 வழக்குகள், அதாவது டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது 2017 இருந்து 2024 வரை 41 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த மார்ச் மாசத்துல இருந்து இது தொடர்பான வழக்குகள் உயர் நீதிமன்றத்துல நடந்து, உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் எல்லாம் கூட ஒரு நீதியரசர் ரமேஷ் செந்தில்குமார் அமர்வு இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு வார காலம் தடை, இடியோட நடவடிக்கைக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கில இருந்து அவர்களே கூட தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு விசித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, இதுல ஒரு நிறுவனம் தன் மீது இருக்கிற சந்தேகத்தின் மீது நடத்தப்படுகிற விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். ஒரு அரசு நிறுவனமே எடுத்து வழக்கு போகுது ஒண்ணு. இரண்டாவது, அரசாங்கமே போகுது, அந்த நிறுவனத்திற்கு ஆதரவா அரசாங்கமே போகிற ஒரு விசித்திரம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது, எங்கேயுமே நடக்காது. ஒரு அரசு நிறுவனத்திற்கு ஆதரவாக ஒரு ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு துறையின் சார்புல துறையின் மீது நடத்தப்படுகிற விசாரணைக்கு எதிராக அரசு போகக்கூடாது. அரசு போச்சு, உச்ச நீதிமன்றம் வரை போய் குட்டுப்பட்டு, அதாவது இன்னும் சொல்ல போனா உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு ஆளாகி அவங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு பட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது அமலாக்கத்துறை இந்த விசாரணை பண்றாங்க. இதுல நேற்றைக்கு இன்றைக்கு இந்த விசாரணையுடைய போக்கு ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. இதுல
சகோதரிக்கு நான் ஒரு தகவல் சொல்றேன். ஒரு பாட்டலுக்கு 10 ரூபா, தினசரி 1 கோடி பாட்டல் விற்பனை ஆகுது. தினசரி 1 கோடி பாட்டல் சொன்னா 10 கோடி ரூபாய். ஒரு மாசத்துக்கு 300 கோடி, ஒரு வருடத்துக்கு 3600 கோடி. இப்படி நீங்க வரிசையா பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா இதுல வந்து 1,00,000 கோடியை தாண்டி கூட இதுல ஊழல் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதாவது அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப சிவியரா போறாங்க. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஈரியோட எம்டி மேனேஜிங் டைரக்டர் அவரு விசாகனுடைய வீட்டுல கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில இந்த விசாரணை இன்னும் தீவிரமா, நேற்றைக்கு தொடங்கிய விசாரணை இன்றைக்கு தொடர்கிறது. இரண்டாவது, அவருக்கு வேண்டிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுடைய அதிபர் தேவகுமார் என்கிறவருடைய அவருக்கு விசாரணை பண்றாங்க. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டா, முதல் குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்திற்கு மிக நெருக்கமான மிக நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வீட்டுக்கு என்கொயரிக்கு போறாங்க. சரி, அவரு என்கொயரியில அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு போயிருக்காரு. வீட்டை இப்போ சீல் பண்ணி அந்த வீட்டினுடைய சாவியை அனைமா உயர் நீதிமன்றத்துல இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுப்பாங்க. இந்த விசாரணை முடிந்த பிறகு அபிஷியல் பிரஸ் ரிலீஸ், அதாவது அதிகாரப்பூர்வமான பத்திரிகை செய்தி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து வரும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரேமா பேசி கேஸ் இருக்கிற மாதிரி நினைக்கிற ஒண்ணுல ஒரு எஃப்ஐஆர் போட்டா நீங்க கேஸ வந்து சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? இதுக்கு போய் நீங்க முகில் ரோத்தகை என்கிற ஒரு சிட்டிங், ஒரு அப்பியரன்ஸ், ஒரு அப்பியரன்ஸுக்கு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களை வைத்து டாஸ்மாக் என்கிற ஒரு நிறுவனம், அரசு துறையில இருக்கிற ஒரு 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம் மதுபான நிறுவனம், அந்த நிறுவனத்திற்காக இப்படி லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து உச்ச நீதிமன்றம் வரையும் தமிழ்நாடு அரசு போகிறது என்று சொன்னால் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஏதோ ஒரு வகையான சங்கிலி தொடர்பு இருக்கிறது, சரி லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறதுல சாதாரண மக்கள் சந்தேகப்படுவாங்களா, பட மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில ஒரு 549 கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்லி அதை டெல்லி முதலமைச்சராக இருந்த மிகப்பெரிய உத்தம புத்திரராக காட்டிக்கொண்ட அரசியலுக்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்றேன், வழக்கை வழக்காக பாருங்க, இதை அரசியலா பார்க்காதீங்க. மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய அமைச்சர், இன்றைக்கு மதுபான துறையினுடைய அமைச்சராக இருக்கிற பொறுப்பு அமைச்சராக இருக்கிற முத்துசாமி அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அமைச்சராக இருக்கிறவர், மூத்த அமைச்சர், அவர் வாயிலிருந்து அது வரக்கூடாது. எங்கள் நிறுவனத்தில் சார்ந்தவருடைய மன உளைச்சல். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர் யாராக இருந்தா என்ன, நோ ஒன்லி செவோரா, அதான் சகோதரி, யாருமே சட்டத்துக்கு மேம்பட்டவர்கள் அல்ல, ஆனால் ஈக்குவல் பிஃபோர் லா, we are all obeying law obeying citizens தானே. நாம் எல்லோரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள், சட்டத்திற்கு கீழானவர்கள் தான். அதனால நாம எல்லோருக்குமான சமமான உரிமை. நான் என்ன சொல்றேன், 2000 ரூபாய் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய ஒரு கிராம நிர்வாக அதிகாரியை வளைத்து பிடிக்கிறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போகுதா இல்லையா? வளைத்து கையில் களவமாக பிடித்த ஓடி சென்று லபச்சென்று பிடித்து இப்படிலாம் பண்றீங்களா இல்லையா? ஒரு 200 ரூபாய் லஞ்சம் வாங்கின கிராமம் தலையாரி, கிராமத்தோட கடை நிலை ஊழியர், அவரை போய் நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்ணதா இல்லையா? இன்றைக்கு கூட லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்துறாங்க. சோதனை நடத்தட்டும். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஒருவருடைய வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்துறாங்க. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி வழக்கு? நான் ஒரே ஒரு விஷயம் சகோதரி, ஊழல் என்கிற புற்றுநோய் அடுத்த தலைமுறையை மிக கடுமையாக செல்லரித்துக் கொண்டிருக்கிற இந்த புற்றுநோய் வந்து கண்டிப்பா ஒழிக்கப்படணும். நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல சார். ஆனா விசாரணையோ இல்ல குற்றச்சாட்டோ இது வந்து நிரூபிக்கப்பட வேண்டும், அது வந்து நியாயமானதாக இருக்க வேண்டும், அதில் அரசியல் தலையீடோ இல்ல காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான விவாதங்களும் விசாரணைகளும். சகோதரி ஒன்னே ஒன்று கேளுங்க, இதுல எந்த வகையில உங்களுக்கு சட்ட மீறல் நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க. விசாரணையினுடைய தொடக்கம் ஒரு வேலை கேளுங்க சகோதரி, ஒரே ஒரு ஆவணங்கள் ஒரு வேலை
ஆதாரங்கள் கிடைக்குமானால் அதற்கு பிறகு அமலாக்கத்துறை நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். அமலாக்கத்துறை என்ன செய்வாங்க, ஆவணங்கள், உறுதியான ஆவணங்கள், சாட்சியங்கள் கிடைக்குமானால், ஆவண சாட்சியங்கள் கிடைத்தா அதுக்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அதுல அடுத்த கட்டம் ஒண்ணு கேடுங்கப்பா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்னமோ சும்மா ரோட்ல போற அந்த இது பெட்டி கேஸ் பிடிக்கிறவங்க கிடையாது. எது லைட் இல்லாம போறான், ஹெல்மெட் இல்லாம போறான்னு பெட்டி கேஸ் பிடிக்கிறவங்க கிடையாது. அவர்கள் நீண்ட காலம் ஆவணங்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில தான் விசாரணைக்கு வருவாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிரிடிகேட் அஃபென்ஸ் யாரு காலத்துல போடப்பட்டது, 2017 இருந்து 2026 வரையும் இவர்கள் போட்ட, அதாவது அதிமுக அரசு, இவர்கள் அரசு, திமுக அரசு போட்ட வழக்குகள் தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்குகளின் மீது அவர்கள் உள்ளே நுழைந்து அது என்னது மணி லாண்டரிங் நடந்திருக்கிறதுனால எது பணப்பரிமாற்றம், சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதால் அவர்கள் உள்ள வராங்க. ஒரு செய்தியோடு முடிச்சிடறேன். அதாவது நாங்கள் ஊழல் கரைபடியாதவர்கள், எந்த விசாரணைக்கு நாங்கள் தயார். நான் எங்களுக்கு மடியில் கனவில்லை, வழியில் பயமில்லை, இப்படி சொல்லிட்டு பாக்குறேன். நீங்க விசாரணை சந்திக்க சார். ஒரு விசாரணை என்கிற ஒரு அரசு அதிகாரிக்கு மதுபான ஊழல் வழக்கில் தொடர்பு இருப்பதாக விசாரிக்கப்படுகிற ஒருவருக்காக நீங்க பறந்து பேசுறீங்க. இவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறது என்று நாட்டு மக்கள் சந்தேகப்படுகிறார். சரி, அந்த சந்தேகத்தை முன்மொழிகிறீர்கள் தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். நம்ம கரூர் முரளி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது பிரைமா ஃபேசி இருக்கலாம், இருக்கிறது, அதனால்தான் இந்த சாதாரணமான ஒரு துறை அல்ல இடி என்பது. பல சாட்சியங்கள், பல விசாரணைகள், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டுத்தான் அந்த குற்றம் சுமத்தப்படுகிறது. சோ வழியில எங்களுக்கு பயம் இருக்காது, ஏன்னா எங்க மடியில கனம் இல்லைன்னு சொல்லாமல் பதட்டப்படுவது எதற்காக என்ற சாமானியனுக்கும் கேள்வி வருகிறதே என்று தூத்துக்குடி செல்வம் அவர்கள் அவருடைய கேள்வியை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? பதட்டமோ பயப்படுவதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. முதலிலே அண்ணன் செல்வம் அவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வழக்கு எங்கள் மீது போடப்பட்டாலும், எங்கள் அரசு மீது போடப்பட்டாலும், எங்கள் அரசு நிறுவனத்தின் மீது போடப்பட்டாலும் அந்த வழக்குகளை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பின்வாங்காது என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். அவர்களுக்கு என்ன பயம் என்று சொன்னால் ஒன்றும் கிடையாது. இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவருடைய ஆட்சியில் சாதனைக்கு மேல் சாதனை செய்வதன் மூலமாக மக்களுடைய செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றுமில்லை, 12ஆம் வகுப்பு ரிசல்ட், 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வெளியிட்ட பிறகு சென்னையை சார்ந்த கவுல் பஜாரில் அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவி ஜெயக்குமாரி என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் பேட்டி கொடுக்கிற பொழுது சொன்னார், இதோ பாருங்கள், நான் 500க்கு 467 மார்க் எடுத்திருக்கிறேன், தமிழில் மட்டும் 93 மார்க் எடுத்திருக்கிறேன், நான் டாக்டர் ஆவதற்கும் மேல் படிப்பு படிப்பதற்கும் எனக்கு கனவுகளுக்கு பிறகாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது, நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக என்னுடைய கனவுகள் நிறைவேறும் என்று தன்னுடைய எண்ணத்தை அவர் பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இந்த தமிழ்நாடு உயர்ந்தது மட்டுமல்ல, தனி மனிதனுடைய ஜிடிபி வருமானத்தில் பார்த்தால் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற 120 நாடுகளில் இருக்கிற நாடுகளிலே தமிழ்நாடு முதலிடத்தில் முந்தி இருக்கிறது என்பது பிஜேபி மட்டுமல்ல செல்வம் உட்பட அனைவருக்கும் தெரியும். ஆகவே இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நல்லாட்சி நடத்தி அதான் சார் நாங்க இவ்வளவு நல்லாட்சி கொடுத்திருக்கோம், ஊழலுக்கு இதுல இடமே இல்லையே அப்படின்னு சொல்ல வர்றாரு. பதட்டம் ஏன் பண்றீங்க? நான் தான் பேசி நீங்க பேச விட்டோம், உங்களை நீங்க பேச விட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்படி ஒரு நல்லாட்சி நடத்துகின்ற இந்த ஆட்சியின் மீது ஒரு களங்கத்தையும் கரையையும் துண்டாக்கி விடலாம் என்பதற்காக தான் அமலாக்கத்துறையை கையில் எடுத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையை பற்றி குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சராக இந்நாள் பிரதமராக இருந்த மோடி அவர்கள் அன்றே சொல்லியிருக்கிறார். அவரே அழகாக சொல்லி இருக்கிறார், மாநில அரசாங்கங்களை பந்தாடுவதற்கும் மாநில அரசாங்கங்களை அச்சப்படுத்துவதற்கும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கை கருவியாக இருக்கக்கூடியது இடி ஐடி என்று நான் பேசவில்லை.
இன்றைய பிரதமர் அன்றைய குஜராத் சரிங்க சார், சரிங்க சார். செல்வம் சார் அவர் முடிச்சிட்டுமே, அவரோட கருத்துக்களை முடிக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க உங்களோட எதிர்கருத்துக்களை பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க? இங்க பாருங்க, பயம் எல்லாம் கேட்காதீங்க. இடிய ஐடிய சிபிஐ வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பயன்படுத்தி விடலாம், அச்சப்படுத்தி விடலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறக்கி விடலாம் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் தமிழ்நாடு மகாராஷ்டிரா அல்ல, தமிழ்நாடு டெல்லி அல்ல, தமிழ்நாடு பகுத்தறிவாளர்கள் நிறைந்திருக்கிற மாநிலம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் கேட்கிறேன், 10 ரூபாய் என்று சொல்லிவிட்டு வழக்கு போட்டுகிறது என்று சொல்கிறீர்களே. முன்னாள் மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாரே, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்கிறீர்களா? எந்த எஃப்ஐஆரை கையில் எடுத்துக் கொண்டு வந்தீர்கள்? எந்த ஆண்டில் போடப்பட்டது? எந்த முதல் தகவல் அறிக்கை, எந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் குற்றம் நடைபெற்றிருக்கிறது என்று அன்று அவர் ஒரு கேள்வியை கேட்டாரே, அந்த கேள்விக்கு அமலாக்கத்துறை பதில் சொல்லி இருக்கிறதா? பதில் சொல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்றால் தயாராக இல்லை. நீங்கள் எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சுமத்த வேண்டும் என்பதனை புரியாத இருந்து நீங்கள் உங்களை கையில ஆயுதத்தை, அமலாக்கத்துறை என்ற ஆயுதத்தை எடுத்திருக்கீங்க. நான் கேட்கிறேன், 10 ரூபாய் எச்சா டாஸ்மார்க்ல வித்துட்டாங்கன்னு கேட்கிறீங்களே. நான் ஒரு குற்றச்சாட்டு செல்வத்தின் மூலமாக நான் அமலாக்கத்துறைக்கு சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஒன்றும் கிடையாது. விஜய் நடித்துக் கொண்டிருக்கிற படத்துக்கு டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் எச்சா வாங்குறாங்க. 100 ரூபாய் எச்சா வாங்குறாங்களே, அதுக்கு நீங்க போய் அமலாக்கத்துறையை விட்டு ரைடு விட்டு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு போவீங்களா? நான் கேட்கிறேன், ஏன் வீட்டுக்கு ஒரு கணக்கு சொல்றீங்களா? இல்ல, நான் கணக்கு சொல்றீங்களே, என்ன கணக்கு சொல்றீங்க? ஒரு 10 ரூபாய் டாஸ்மார்க்ல கொடுக்கறத இவ்வளவு ஆச்சரியங்களே. என் வீட்டுக்கு கேஸ் போடுறான், கேஸ் போடுறதே 50 ரூபாய் வாங்குறான். அது எந்த கணக்குல போகுதா? யாரு கணக்கு போகுது? அது மோடிக்கு போகுதா? மோடி கொண்டு போறா? நான் கேட்கிறேன், ஒரு மாசத்துக்கு 50 ரூபாய்க்கு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 600 ரூபாய் ஆச்சு. ஏன் வீட்டிலேயே கேஸ் சிலிண்டர் போடுறவனுக்கு 600 ரூபாய், அந்த 600 ரூபாய் அப்படியே மோடிக்கு போகுதுன்னு அர்த்தமா? எங்கேயோ அங்கொன்னு இங்கொன்னு தப்பு நடந்திருக்கலாம், தப்பு செய்யறவனை கண்டிக்கலாம், தண்டிச்சு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக அமலாக்கத்துறை எடுத்து இன்னைக்கு ஒரு விசாரணை. மேடம், உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு விசாகம் யாரு மதுவிலக்கு மேலாளராக இருக்கின்ற IAS அதிகாரி விசாகன் அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஆதாரங்கள் என்னவென்று கேட்டால், ஆதாரம் என்னவென்று கேட்டால், வாட்ஸ்அப்பில் வந்ததெல்லாம் வெளியிலே கடந்ததை எடுத்துக்கொண்டு ஆதாரம் என்று காட்டுகிறார்கள் என்று சொன்னால், வாட்ஸ்அப்பில் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவனால வெளியே போடுவானா? நான் கேட்கிறேன், நானு என்னுடைய நண்பரோட பேசுற வாட்ஸ்அப் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியே போடுவேன்னு சொன்னாக்க அவ்வளவு முட்டாளா படிச்ச அந்த விசாகங்கிற அதிகாரி, நீங்க எங்கள் மீது ஒரு களங்கத்தை சுமத்த வேண்டும் என்பதற்கு நீங்கள் உங்களுடைய முயற்சி எடுத்திருக்கிறீர்கள். ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றல்ல, அது தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து ஒன்றியத்தை ஆளக்கூடியவர்கள் எங்கள் மீது வந்து நீங்கள் களங்கம் கற்பித்தீர்கள். 2G வழக்கிலே எங்கள் அக்கா கனிமொழி மீது, எங்கள் அண்ணன் ராஜா மீது நீங்கள் களங்கம் சுமத்தீர்கள். நாங்கள் ஆண் சீதையாக ராஜா அவர்கள் நீதிமன்றத்திற்கு போனார். நீதிமன்றத்திலே தனியாளாக நின்றார். தனியாளாக நின்று இதே அமலாக்கத்துறை சிபிஐ ஆதாரங்களை கொண்டு வந்து உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது நீதிபதியாக இருந்தவர் சொன்னார், விடுமுறை நாட்களில் கூட நான் உட்கார்ந்திருந்தேன், ஆதாரங்களை தருவார்கள் என்று காத்திருந்தேன். எந்த வகையான ஆதாரங்களும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே ராஜா அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பது தவறு. ராஜா அவர்கள் மீது குற்றமில்லை என்று நாங்கள் விடுதலை பெற்று வந்திருக்கிறோம். எந்த வழக்கு போட்டாலும் அந்த வழக்கில் இருந்து திமுக சந்திக்கும். ஒன்று விஷயத்தை சொல்றேன், ஊழலை பத்தி பேசுவதற்கு பிஜேபிக்கு அதிகாரி கிடையாது, யோக்கியதை கிடையாது. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோங்க சார், தொடர்ந்து பேசுவோம். முதல் சுற்று கருத்துக்களை மற்ற விருந்தினர்கள் கிட்ட நான் வாங்கிடுறேன். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். சரிங்க சார். நந்தகுமார் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது முக்கியமா தூத்துக்குடி செல்வம் அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு என்னன்னா, உச்சநீதிமன்றம் வரைக்கும் அரசே செல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு லிங்க் இருக்கிறதா, செயின் இருக்கிறதா, தொடர்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் சாமானியனுக்கும் வருகிறது. விசாரணை என்றால் எதிர்கொள்ளட்டுமே, யார் மீது குற்றச்சாட்டோ எதிர்கொள்ளட்டுமே, எதற்காக இந்த பதட்டம் அப்படின்ற கேள்வியை தான் அவர் முன்வைத்தாரு. உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன கேள்வியை நான் கேட்டுறேன்.
செல்வண்ணா பேசும்போது பிரைமஃபேசி இருக்குன்றாரு. அதாவது அதிமுக காலகட்டத்தில் பதியப்பட்ட 41 வழக்குகளின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடக்குது. இப்போ இந்த 41 கேஸுன்னு வந்து நீங்க வந்து கொண்டு வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட 2 மாசமா நாங்க வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணோம், படிச்சு பார்த்தோம். அதுல இருந்து நாங்க பிரைமஃபேசி இருக்குன்றதை நாங்க தெரிஞ்சு கொண்டோம். அதனால நாங்க வந்து இப்ப இடி ரைடு போறோம் நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் நியாயம் ஒத்துக்கிறேன். 1000 கோடி எப்படி நீங்க உடனே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சீங்களா? கால்குலேஷன்லாம் போட்டாருங்க சார். 1 into 10, 10 into 1 into 10 இப்போ 1 லட்சம் கோடி போறாரு அவர் எங்கேயோ. 1000 கோடிக்கு முதல்ல நீங்க கணக்க சொல்லுங்க. எதுல இருந்து 1000 கோடி நீங்க வந்திருக்கு? அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குவாங்க. எடுத்தோன்னு பிரம்மாண்டத்தை உருவாக்காங்க. 1,76,000 கோடி ஊழல், 2G ஸ்கேம் ஊழல். அடுத்தது 13,000 பர்சனல்கள் அதிகாரிகள், 3,000 இடத்தில் சோதனை, 2,000 அதிகாரிகள், 500 இடத்தில் சோதனை. இப்படி வந்து சோதனை வேதனை சொல்லி பண்ணிட்டு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்காங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடுத்த உடனே 1000 கோடியின் ஊழல் சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கிட்டு இவங்க மார்ச் 6ஆம் தேதியில இருந்து தேடுறாங்க 100 கோடி கூட ஒண்ணும் இவங்களால கிடைக்கல. இப்ப கிடைக்காதனால மீண்டும் 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 சோதனை. இப்போ இவங்க சொன்ன பொய்ய உண்மையாக்கணும். அதுதான் முத்துசாமி ஐயா கரெக்டா சொல்லியிருக்காரு. கற்பனையில 1000 கோடின்னு சொல்லி முடிச்சாங்க. சொல்லி முடிச்சுட்டு இப்ப இந்த 1000 கோடி எங்க போவாங்க? இது ஆந்திரால இதே மாதிரிதான் ஜெகன்மோகன் ரெட்டி மேல 1000 கோடி ஊழல் சொல்லி அங்க 2 IAS அதிகாரி துரத்தி அவங்க தலைமறைவா இன்னைக்குதான் சரண்டர் ஆயிருக்காங்க. அந்த ஆட்சி கலைச்சிட்டாங்களா? அந்த ஆட்சி அழிஞ்சது. இப்போ அடுத்த தமிழ்நாடு இவங்க டார்கெட். தமிழ்நாட்டுல ஏற்கனவே 30,000 கோடி ஒரு ஊழல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஃபைல் வருனாங்க. இதுக்கு மேல ஃபைல் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. அடுத்ததாக இவங்களுக்கு என்ன சொல்றாரு இவரு, பிரைமஃபேசி இருக்குது. ஏன் வந்து அரசாங்க நிறுவனத்துக்காக அரசாங்கம் போகாம வேற யார் போவாங்க? சரிங்க சார். அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க அங்க ஒரு மாநிலம் இங்க ஒரு மாநிலம், அவரு சொன்ன மாதிரி இது டெல்லி அல்ல அப்படின்னா, அதாவது இடி ஐடி எடிட் ரெண்டுத்தையும் சேர்த்தா அப்போ ஒரு மாநிலத்திலும் நடந்து கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை எடிட் செய்வதுதான் பிஜேபியோட வேலைன்னு உங்களோட குற்றச்சாட்டு. எடிட் இல்லைங்க, அச்சுறுத்தல். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் அதிகாரிகளையும் மக்கள் பிரதிநிதிகளையும் அச்சுறுத்த வேண்டியது. யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்துக்க வேண்டியது. ஏன்னா இவங்களுக்கு எங்கேயும் ஊன்றதுக்கு சொந்தமான கால் கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டுல சுத்தமா ஒரு காலம் கிடையாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல டார்கெட் பண்றாங்க. 26 எலெக்ஷனை சந்திச்சாகணும். 26 எலெக்ஷன்ல இவங்க எங்க போயிருக்காங்க? அதிமுக கூட போயிருக்காங்க. அதிமுக கூட போனா அவங்க ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. விஜய் வலுவான கூட்டணி ஆச்சு. இருங்க, விஜய் வருவான்னு எதிர்பார்த்தாங்க. நேத்து விஜய் கிளியரா சொல்லிட்டார், பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்ட்டாரு. இப்ப எப்படி ஜெயிக்க போறாங்க? 40 சீட்டு தாண்ட மாட்டாங்க, அதிகமா உள்பட சேர்த்து. அப்ப இங்க இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கூட்டணி, திமுக கூட்டணிய வலுவிழக்க செய்யணும். சும்மானால ஒரு ப்ரொஜெக்ஷன் பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டே இருக்கணும். 1000 கோடி ஊழல், 1000 கோடி. இப்ப ஒவ்வொரு வீடா போய் தேடுறாங்க. என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதுவரையும் உங்களால வந்து ஒரு துரும்ப கூட எடுக்க முடியல. அப்ப நீங்க எதுக்கு நீங்க வந்து தேவையில்லாம வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி திசை திருப்பிடுறீங்க. இப்ப வந்து ஈடி ரொம்ப யோகியமான்னு சொல்றாரு. இப்ப திவாரியை பிடிச்சாலும் மதுரையில் 2 லட்சம் லஞ்சம் வாங்கினாரு திவாரிய. அவர் அதிகாரி தானே, இடி அதிகாரி தானே. டாக்டர் கிட்ட லஞ்சம் வாங்கல. கேரளால ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கியிருக்காரு, டெல்லி அதிகாரி. இந்த மாதிரி இடி அதிகாரிகள் லஞ்சத்துல தலைச்சிருக்கும் போது அவங்க நேர்மையா இருப்பாங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவங்க எப்படி சார் நேர்மையா இருப்பாங்க? திவாரி எப்படி சார் பிடிச்சாங்க? கேரளால ஒருத்தர் 2 கோடி தான் வாங்கியிருக்காரு இடி அதிகாரி. அவரை பிடிக்கலையா? இப்ப டெல்லியில பிடிச்சிருக்காங்க. எப்படி பிடிச்சாங்க? இடி அதிகாரி ரொம்ப நேர்மையானவங்க, அவங்க செய்யலாம் உண்மை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல எடுத்தவன ரெய்டு போறோமா, அரசாங்கத்தை பர்மிஷன் வாங்கிடணும். இவ்வளவு இருக்கு, டாக்குமெண்ட்டை காட்டுங்க. நீங்க இவ்வளவு இருக்கு. இந்த துறையில இந்த இடத்துல இவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க. எங்க கிட்ட இருக்கு டாக்குமெண்ட், காட்டுங்க. காமிச்சுட்டு நீங்க அது உடன்படி கேட்டா நீங்க போயிட்டு ரெய்டு போயிடணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நேரா ரெய்டு போனீங்க. சாயந்தரம் காலையில ரெய்டு போனீங்க, சாயந்தரம் 1000 கோடிங்கிறீங்க. 1000 கோடிக்கு எங்க இருந்து வந்தது கணக்கு? முதல்ல அது கணக்கு நீங்க சொல்லுங்க. 1000 கோடிக்கு நீங்க கணக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரேட் நீங்க போய் நியாயமா இருக்கும். நீங்க ஒரு கற்பனை ஊழலை உருவாக்கி வைத்து விட்டு மக்களை ஏமாற்றவும் திசை திருப்பவும் இந்த அரசாங்கத்தை கழகப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் மோடி அரசாங்கத்தின் ஒரு பெரிய குற்றம் இது. இதை நீங்க வந்து இங்க மாத்திரம் இல்ல, எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சி ஆளுதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க இதைத்தான் கையாண்டுட்டு இருக்கீங்க. அதுல நீங்க ஜெயிச்சுட்டு வரீங்க. ஆனா தமிழ்நாட்டுல நடக்கவே நடக்காது. சொல்றேன் ஏன் தெரியுமா? இங்க மக்கள் சாதாரண மக்கள் இல்ல, பகுத்தறிவாதிகள். நாங்க ஒவ்வொன்றும் யோசிச்சா முடிவெடுப்போம்.
முடிவெடுக்கும் முன்னாடியே நாங்க யோசிப்போம். உங்களை மாதிரி வந்து முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் அது பின்னாடி அலைய மாட்டோம். அதை மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்களே, ஊழலை பத்தி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு குற்றச்சாட்டை கற்பனையாக சொல்லிவிட்டு பிறகு அந்த குற்றச்சாட்டை நியாயப்படுத்துவதற்காக சோதனைகள் மேற்கொண்டு அந்த சோதனைகளிலும் எதுவும் கிடைக்காத பொழுதும் தொடர்ந்து சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தோல்விதான் என்று நந்தகுமார் சார் வந்து வெளிப்படையா அவரோட கண்டனத்தை சொன்னாரு. உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. சகோதரி, மரியாதைக்குரிய நந்தகுமார் அவர்கள் வந்து நல்ல ஞானம் உள்ளவர். வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்ல வழக்கறிஞர் மோசமான வழக்குல வாதாடினா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவருடைய வாதத்தை நான் பாத்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா அப்படின்னு அத மாதிரி என்னுடைய நண்பர் நந்தகுமார் அவர்கள் படாத பாடுபடுறாரு. நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, இடி சிபிஐ இவங்கெல்லாம் வந்துமா முன்னால வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இடி வந்து சீஃப் செக்ரட்டரி, அதாவது முதலாக ராம்மோகன் ராவ் என்கிற சீஃப் செக்ரட்டரியோட அறையில போய் விசாரணை, அதாவது சர்ச் பண்ணாங்க. அது ஒரு பக்கத்துல அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் எம்பவர் இருக்கு. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சகோதரிக்கு சொல்றேன், ஒரு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சொல்லி ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை, அது நம்ம மாநில அரசுடைய கண்ட்ரோல் இருக்கு. ஒரு தாலுகா அலுவலகத்துல ஒரு வட்டாட்சியர் ஒரு வருமான சான்று வழங்குவதற்கு 10,000 ரூபாய் வேண்டும் என்று கேட்கிறார் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய துணை கண்காணிப்பாளருக்கு ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, தாசில்தாருக்கு ஐயா நாங்க உங்களுக்கு பறிச்சுட்டு வரப்போறோம் 11 மணிக்கு அப்படி சொல்லிக்கிட்டா போவாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படியா போகுது? ஒரு பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துல பதிவு செய்யற சார் பதிவாளர் லஞ்சம் கேட்காரு சொன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர்கிட்ட போய் அனுமதி கேட்டுட்டு போய் ஐயா நாங்க இத்தனை மணிக்கு வாரன்னா சொல்லுவாங்க. அது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த ஏஜென்சிக்கு எல்லாம் வந்து ஸ்பெஷல் பவர் இருக்குமா. அதனால அதுலயும் கூட இடி சிபிஐ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து யார்ட்டும் கேட்க வேண்டியதில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, 1000 கோடி ரூபாய் என்று எப்படி நீங்கள் மதிப்பீடு செய்தீர்கள் கேட்டாங்க. ஒண்ணு கிளம்பி இதெல்லாம் பத்திரிகை. இப்போ சகோதரிக்கு தெரியும், மரியாதைக்குரிய நந்தகுமார் அவர்களுக்கு தெரியும், உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது. இந்த உள்ளங்கையில் இருக்கிற உலகத்துல அந்த செல்போன்ல அவரவர் கருத்துக்களை அவர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் அதுதான் முரளி சார் சொன்னார். ஒரு வாட்ஸ்அப்ல உள்ளங்கைன்னு சொன்னீங்க, உள்ளங்கையில இருக்கிற அந்த கைபேசியில இருக்க வாட்ஸ்அப்ல வந்த தகவலை வச்சுட்டா இந்த சோதனை மேற்கொண்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். சகோதரி ஒண்ணு கேளுங்க, இப்போ இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து அதிகாரப்பூர்வமான செய்தி வருகிற வரை எல்லாமே யூகங்கள் தான். 1000 கோடி ரூபாய்க்கு வந்து ஊழல் நடந்திருப்பதாக இடி சொல்லல, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லல, வேற எந்த விவாதம் சொல்லல. இப்போ சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு. ஆவணங்கள் அவர்களுக்கு கிடைத்த ஆவணங்கள் சொல்றீங்க. திருப்பி நீங்க 1000 கோடின்னு சொல்றீங்களே, இடி சொல்லல, உங்ககிட்ட அதுக்குள்ள ஆதாரம் இல்ல. அப்படி இல்லாம நீங்க எப்படி 1000 கோடிங்கிற ஒரு பத்திரிகையோ ஒரு யூடியூபோ போறதுக்கு அலோவ் பண்றீங்க? யார் சார் நீங்க? ஒண்ணு கேளுங்க, உங்க 200 ரூபாய் யூடியூப் போடுறதோடய பாஸ்போர்ட் போட்டுருந்தாங்க. ஆமா, நீங்க வாட்ஸ்அப்ல வந்து தானே நீங்க எடுத்து போடுறேன்னு சொல்றீங்க. வாட்ஸ்அப்ல வந்து அதிகாரப்பூர்வமான செய்தியா? மிஸ்டர் நந்தகுமார், இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பேசி முடிச்ச பிறகு அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இடி வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரப்பூர்வமான செய்திகளை வெகு விரைவில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இன்னென்ன ஆவணங்களை எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தோராயமாக இது முகாந்திரம் இருக்கிற எல்லாம், அதாவது இந்த வழக்கு மூலம் இருக்கிறது, வழக்கு தொடர்வதற்கான ஆவணங்கள் இருக்கிறது, ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, ஆவணங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம், ஒரு 10 வகையான ஆவணங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். அதன் பெயர்ல இது மூலம் நடந்திருப்பது உறுதிப்படுத்தப்படுவதால் இந்த சம்பந்தப்பட்ட நபரை நாங்கள் கைது செய்கிறோம். இதுல நேரடி அவருக்கு தொடர்பு இருப்பதால் நாங்கள் அவரை கைது செய்கிறோம். அல்லது இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் அவரை விசாரணைக்கு நாங்கள் ஆஜராக நாங்கள் சமன் அழைப்பானை அனுப்பி இருக்கிறோம். இவ்வளவுதான்.
நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னு கேட்டா அந்த ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. அதுல சந்தேகப்படக்கூடிய நபர் ஒரே விஷயம் சொல்றது சகோதரி, ஒரு குற்ற வழக்கில் ஒருவரை தேடுறாங்கன்னு சொன்னா அவர் ஓடி ஒளிகிறார் சொன்னாலே அதுல வந்து என்ன வந்துடும், சந்தேகம் ருசுப்படுத்தப்படும், சந்தேகம் வந்து அதிகமாகும். அத மாதிரி ரத்தீஸ் என்கிறவர் கதவை மூடிவிட்டு அவருடைய வீட்டை பூட்டி விட்டு போறார். அவங்க உள்ள உடைச்சிட்டு உள்ள போறதுக்கு பதிலாக வீட்டை சீல் வைக்கிறாங்க. அதனால நான் என்ன சொன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மிக சரியாக, இன்னும் சொல்ல போனீங்கன்னா மாண்புமிகு நீதியரசர், உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களும் இன்னொரு நீதியரசர் எனக்கு பேர் நினைவில்ல அவங்களும், கோபாலகிருஷ்ணா என்னமோ நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, அவங்க 2 பேருமே கூட 21ஆம் தேதி அடுத்த ஹியரிங் போட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்னன்னு கேட்டா, நாங்க எல்லா ஆவணங்களையும் தாக்கல் செய்கிறோம். ஏன்னு கேட்டா நீதியரசர் கூட போன முறை விசாரணை பண்ணும்போது எங்களுடைய அலுவலர்களை துன்புறுத்துகிறார்கள், இயற்கை உபாதை கழிப்பதற்கு கூட அனுமதிக்கவில்லை அப்படிலாம் சொன்னாங்க. என்னையா நீங்க பேசுறீங்க, உங்க ஜிடி ஆபீஸ் டாஸ்மாக் ஆபீஸ்ல ஒரு பாத்ரூம் கூட எல்லாமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக பேசி நீங்க உங்க ஏஜென்சி யாரு, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தமிழ்நாடு போலீஸ் ஏஜென்சி எல்லாம் வந்து விசாரணை பண்ணும் போது இப்படித்தான் வந்து ராத்திரி 12 மணிக்கு வரக்கூடாது, 1 மணிக்கு வரக்கூடாது, நாங்க எல்லாத்தையும் வந்து கேமரா வச்சு டிவி கேமராவெல்லாம் பார்த்து அவங்களை டெலிகாஸ்ட் பண்ண விட்டுருவோம், டைரக்ட் டெலிகாஸ்டுக்கு அனுமதி நடக்குதா கிடையாது. இன்னும் கூட நீங்க சகோதரிக்கு ஒரே ஒரு சின்ன நினைவூட்டுறதுதான் நேற்றைக்கு முதல் நாள் என்று கருதுகிறேன். ஒரு வழக்கில விசாரணை கைதிகள் மட்டுமே கால் ஒடிறாங்களே, கால் வலிக்கு, அதாவது பாத்ரூம்ல காலை வலிக்கு விசாரணை கைதிகளுக்கு மட்டும் கால் ஒடியுது, அது எப்படி? இது கடைசி முறையாக இருக்கணும். ஏன்னா விசாரணை அலுவலருக்கு, யாருக்கு, காவல் ஆய்வாளருக்கு கால் ஒடியல, இதெல்லாம் நீங்க அனுமதிக்க கூடாது. இது மனித உரிமை மீறல். இதெல்லாம் அனுமதிச்சா அவங்களுக்கு எல்லாம் எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவில் தண்டனை கொடுக்கப்படும், பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். இப்படிலாம் எச்சரிக்கை கொடுத்தாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல பண்ணுவாங்க. அதனால இப்போ நம்ம தொடக்க நிலை, நாம சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு ஒருவருக்கு ஒருவர் எதிர்வாதம் செய்வதால் இந்த வழக்கினுடைய அல்லது இந்த டாஸ்மாக் தொடர்பான நீதி விசாரணையை நாம திசை மாற்றம் மடைமாற்றம் செய்ய முடியாது, வேண்டியதில்லை. நான் என்ன சொல்றேன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 2 நாள் வேலை வெட்டி இல்லாம அவங்க போய் அங்க போய் இங்க போய் தேவகுமார் எப்படின்னு கேட்டீங்கன்னா சகோதரி, அந்த செயின் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போவாங்க. இப்ப தேவகுமார்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுடைய உரிமையாளரை பிடிச்சிருக்காங்க, அதான் அவரை என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 பேரு, சங்கீதான்னு சொல்லி ஒரு டாஸ்மாக் மேனேஜர், இவங்களெல்லாம் தொடர்ந்து அவங்க விசாரிக்கிறாங்க. அதுல ஏதாவது ஒரு நூலிலை ஆதார், நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன், அட்வொகேட்டா நான் சொல்றேன், நாளைக்கு ஒரு டெஃபர்மேஷன் இவங்களுக்கு ஆதாரமே கிடைக்கலன்னு வச்சுக்கிறேங்க ஈடிக்கு. சரி, ஈடி தவறா ஒரு தகவலை சொன்னா நாளைக்கு ஈடி மேல ஒரு டெஃபர்மேஷன் கேஸுக்கு வந்து அவங்க போனாங்கன்னா அவங்க பதில் சொல்லணுமா போகலாம்ல, போவாங்கல்ல, இதெல்லாம் ஈடிக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப நீங்க ஒரு ஈடிங்கிற, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்கிற மிகப்பெரிய ஒரு நிறுவனம், மிக இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அதுல இருப்பாங்க சகோதரி. அதனால இவங்க பதட்டப்படுறாங்க. நான் கேள்விப்பட்டவரை எது ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிற அரசியல் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் என்கிற முறையிலும் நான் கேள்விப்பட்ட முறையிலும் இந்த வளையம், அதாவது செயின், அந்த சங்கிலி தொடர் வந்து நீண்ட தூரம் போவதாகவும் அந்த சங்கிலி தொடர் நீண்டு கொண்டே போவதால் அரசியலில் மிகப்பெரிய அளவிலே லஞ்சம் ஊழல் செய்தவர்கள், பல 1000 கோடி ஊழல் செய்தவர்கள், பல திமிங்கலங்கள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருப்பதால் திமிங்கலங்கள் மீது இந்த பாய்ச்சல் வந்து விடுமோ, அடுத்த கட்டமாக திமிங்கலங்கள் மீது விசாரணை வந்து விடுமோ என்கிற பயம் இருக்கிற காரணத்தால் திமுக வட்டாரம் ஆடி போயிருக்கிறது. சரிங்க சார், தலைப்புல நாங்க ஆக்டோபஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினால நீங்க
திமிங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சார், அந்த லிங்க்ன்றத ரொம்ப முக்கியமா சொல்லியிருந்தார் இப்போ தூத்துக்குடி செல்வம் அவர்கள். லிங்க் பெரிய லிங்க், பெரிய செயின், அதனால நிறைய திமிங்கலங்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆகியிருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்த வந்து அரசும் இதுல வந்து ஈடுபட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது அப்படின்னு. சோ இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு துறை மீது மட்டும் குற்றச்சாட்டா இல்லாம மொத்த அரசாங்கத்தின் மீதும் அரசு அதிகாரிகளின் மீதும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு செல்வம் அவர்கள். அதாவது ஒண்ணுமே இல்லாத குட்டையில இவங்க வந்து தூண்டில போட்டு பாக்குறாங்க. ஏற்கனவே பாஜக அரசால் பிடிக்கப்பட்ட திமிங்கலங்கள் நிறைய இருக்கு. யாரு? அஜித் பவார், பிரஃபுல் பட்டேல், நாராயண் அவர் அதிகாரி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 14 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க. 40,000 கோடியில இருந்து சொத்து சேர்த்தோம்னா மொத்தம் 3 லட்சம் கோடி இவங்க பண்ணிருக்காங்க. இவங்க பண்ணதெல்லாம் இவங்க பிடிச்சிட்டாங்க, அவங்கள விசாரிச்சுட்டாங்க, விசாரிச்சு ரெக்கவர் பண்ணிட்டாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஈடில அவ்வளவு ஏபிள் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஈடில வந்து அவ்வளவு ஏபிள் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து 24 மணி நேரமும் வந்து மோடி என்ன சொல்றாரு அதை மாத்திரம் தான் செய்யறாங்க. அடக்கடவுளே. ஏன்னா மத்தது அவங்க எதுவுமே செய்யறதில்ல. இப்ப ஈடிங்கிறதோட மீனிங் என்னன்னா எக்ஸ்ட்ரா டிமாண்ட். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்லாம் கிடையாது. நீ இப்ப எக்ஸ்ட்ராவை யாரெல்லாம் பிடிக்க முடியுமோ பிடி, நாளைக்கு கொண்டு வா. நான் அடங்கி வரலன்னா வாஷிங் மிஷின், அடங்கி வந்தா வாஷிங் மிஷின்ல போடு, இல்லையா அவங்க மேல ஆக்ஷன் எடு. இதைத்தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க வேற எதுவுமே பண்றது கிடையாது. ஈடுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து பாஜக RSS ஒரு வந்து கைப்பாவை. அவங்க காட்டுற யாரை காட்டுறாங்களோ அவங்கள துன்புறுத்தணும். அவன் கடைசி வரைக்கும் வந்து அடி பணிஞ்சு வந்து அடிமையா நிக்கணும், இல்லையா அவன் மேல கேஸ் போடுங்க. இது வரைக்கும் 2014 இருந்து 24 வரைக்கும் 7000 ரெய்டு போயிருக்காங்க. 7000 ரெய்டு போயிருக்காங்க. ஒரு ரெய்டு இல்ல, 7000 ரெய்டு போயிருக்காங்க. 1720 சார்ஜ் ஷீட் தான் போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு கூட குற்றமாகவில்லை. ஆனால் யூபி அரசாங்கத்தில் போடப்பட்டத 112 சார்ஜ் ஷீட்ல 60 பேருக்கு இன்னைக்கு தீர்ப்பு இவங்க வழங்கியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க போட்டாலும் நாங்க பழி வாங்குவோம், நாங்க போட்டாலும் நாங்க மிரட்டுவோம். எவ்வளவு முடியுமோ எக்ஸ்ட்ரா டிமாண்டிங் தான், மத்தபடி நாங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஊழல் 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 பேசுறாங்களே, இதே ஊழல இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சிஏஜி ரிப்போர்ட் பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்றாங்க. சிஏஜி ரிப்போர்ட் நீங்க எப்படி வந்து இடி சொல்றீங்க, சிபிஐ சொல்றீங்க? ஒரே நிமிஷம் சார், உங்களுக்கு தான் குறுக்கீடு பண்றேன். சொல்லுங்க செல்வம் சார், குறுக்கீடு செஞ்சீங்க சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்ம சயின்டிஸ்ட் நம்பி நாராயணன் கேரளால இருக்கிறவங்க, அவங்க பேர்ல காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கொடூரமான தேச துரோக வழக்கு போட்டாங்க. எடிஷன் கேஸ் போட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அந்த வழக்குல 2 வருஷம் ஜெயிலே இருந்து 14 வருஷம் அந்த வழக்கு காங்கிரஸ் கட்சி போட்ட வழக்குல. அதுக்கு பிறகு குற்றமற்றவர்னு வெளியே வந்து அவருக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அதையும் கொஞ்சம் தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இவரும் சொல்றாரு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நடந்துடக்கூடாது, குற்றம் இல்லாம ஒருத்தவங்க மேல குற்றம் சுமத்தக்கூடாது. சார் இருங்க இருங்க, நீங்க பேசிட்டீங்க, அடுத்தது வர நீங்க வந்து ரொம்ப நேர்மையானவர், உத்தம கட்சியை சேர்ந்தவங்க, நீங்க எல்லாமே உத்தம புத்திரன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா 13,000 கோடிக்கு இதே டிஸ்டிலரிஸ் ஊழல் நடந்திருக்கு. 13,000 கோடி, 1 கோடி 2 கோடியில 13,000 கோடிக்கு இதே டிஸ்டிலரிஸ்ல நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், டெல்லி 4 மாநிலத்துல நீங்க வந்து 13,000 கோடிக்கு ஊழல் பண்ணிருக்கீங்க. அது நான் சொல்லல, சிஏஜி ரிப்போர்ட் போன ஜனவரியில உங்க இதே பார்லிமெண்ட்ல அவங்க வந்து டேபிள் பண்ணிருக்காங்க. அது மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்க? இருங்க, அது மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அதுல ஒரு கேஸ், பர்டிகுலர் ஒரு கேஸ், உத்தரப்பிரதேசத்துல 1320 கோடி ஏமாற்று, அதுல 500 கோடி வந்து வரி ஏய்ப்பு. அது மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்க? என்ன ஆக்ஷன் நீங்க? அப்படி நேர்மையானவரா சிஏஜி ரிப்போர்ட் நீங்க மதிக்கணுமா? சிஏஜி ரிப்போர்ட் சார், சிஏஜி ரிப்போர்ட் வச்சுதானே சார் நீங்க 2G ஆக்ஷன் எடுத்தீங்க. அதே மாதிரி சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, 13,000 கோடி கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேச 1300 கோடி கொடுத்திருக்காங்க. இந்த 1320 கோடிய ஐடி டிபார்ட்மெண்ட், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கணும் வரி ஏய்ப்பு பண்ணிருக்கான்று. அவன் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? யூபி உத்தரப்பிரதேசல இருந்தா ஒரு சட்டம், தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சட்டமா? நீங்க வந்து அதே மாதிரி சிஜியோ சிஏஜியோ இல்ல உங்க சிபிஐயோ இடியோ விட்டு நீங்க டாக்குமெண்ட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேல்யூ சொல்லுங்க, அந்த வேல்யூ மேல நடவடிக்கை எடுங்க. ஆனா அதை விட்டுட்டு சும்மானா பொய்யானா ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தி விட்டுட்டு இங்க நாட்டு மக்களை
குழப்பம் மட்டும் நினைக்காதீங்க. சரிங்க சார். குழந்தைக்குள்ள குட்டையில வந்து நீங்க அது காலோட மூடவே முடியாது. குழம்பை குட்டையில வந்து மீனே பிடிக்க முடியாது, அப்புறம் எப்படி திமிங்கலம் பிடிக்க முடியும்? முரளி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது டாஸ்மாக் முறைகேடு பற்றி முதல்வர் ஏன் மௌனம் காக்கிறார் என்று இபிஎஸ் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மேடம், இப்ப நம்ம புதுக்கோட்டை செல்வம் அவர்கள் பேசியது எதுவுமே எனக்கு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் தூத்துக்குடி செல்வம் பேசியது எனக்கு காதிலே கேட்கவில்லை. ஏனென்றால் மகாபாரதத்திலே கண்ணனிடம் அர்ஜுனன் கேட்பான், சகுனி சொன்னதை கேட்டாயா என்று கேட்ட பொழுது கண்ணன் சொல்லுவான் எனக்கு கேட்கவில்லை என்பான். ஏன் என்று கேட்டவருக்கு கண்ணன் சொல்லுவான் பொய் பேசினால் எனக்கு கேட்காது என்று சொல்லுவான். அதே போல அவர் பொய்யா பேசிக் கொண்டிருந்த காரணத்தால் என் காதில் விழவில்லை. ஒன்றும் கிடையாது. நீங்க ரஜினி படத்துல அழகா ஒரு வசனம் உண்டு, நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டமே சொல்றான் அருணாச்சலம் ஜெயரான்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை சொன்னாரு அமலாக்கத்துறை செஞ்சதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதாவது அமலாக்கத்துறை முத டாஸ்மாக்ல ரைடு பெறுறப்ப அவரு அமலாக்கத்துறை அறிக்கை விடுவதற்கு முன்பாக, ஊழலை பற்றி சொல்லுவதற்கு முன்பாக வீதியில் வந்து சொன்னவர் டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று முதல் சொன்னவர் அண்ணாமலை. அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதை தான் அமலாக்கத்துறை சொல்லி இருக்கிறது. அமலாக்கத்துறை சொல்லிக் கொண்டு அவர்கள் ஒரு ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் அவர்கள் ஆதாரத்தை தேடினாலும் ஆதாரம் அவர்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் நாங்கள் தவறு செய்யவில்லை. தவறு செய்யாத காரணத்தால் நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏனென்று கேட்டால் அமலாக்கத்துறை என்பது என்னவென்று கேட்டால் பிஜேபிக்கும் மோடி அரசுக்கும் ஒரு கையாளா அல்லது கைக்கூலியாக செயல்படுகிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சேலம் மாவட்டத்தை சார்ந்த பிஜேபியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த ஒருவர் ஒரு நிலம் 6 ஏக்கர் நிலம் கிருஷ்ணன் கண்ணன் அவர்களுக்கு சொந்தமான நிலத்தை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது சட்ட நீதியாக முடியாது, அவர்களை மிரட்ட வேண்டும். மிரட்டுவதற்கு எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கலாம் என்று சொன்னால் அமலாக்கத்துறையை கையில் எடுத்து அவர்கள் மீது அமலாக்கத்துறை ஊழல் செய்து விட்டதை போல அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். நோட்டீஸை அனுப்பிய பிறகு அந்த படிப்பறிவில்லாத அந்த 2 விவசாயிகள் என்னவென்று கேட்ட பொழுது, அளவுக்கு மீறிய சொத்து சேர்த்திருப்பதனால் உங்கள் மீது விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, அட பாவிகளா, என்னுடைய அக்கௌண்ட்ல 500 ரூபாய் கூட இல்லையேடா, நான் என்னடா ஊழல் செஞ்சிருப்பேன்னு சொல்லி அந்த 2 விவசாயிகளை மிரட்டுவதற்கு அமலாக்கத்துறையை ஆயுதமாக பயன்படுத்தியதுதான் பிஜேபி என்பதை நீங்கள் முதலிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். அதே போலதான் திமுகவை மிரட்டலாம். திமுகவை மிரட்டி யாரையாவது பணிய வைக்க முடியுமா என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் எங்கெல்லாம் ஓடியவர்கள் பிரச்சாரத்துக்கு சென்றார், மகாராஷ்டிரத்திற்கு சென்ற பொழுது அஜித் பவார் அவர்கள் பல கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார் என்று பேசினார். பேசிய பிறகு அவர் கட்சியில் சேர்ந்தால், கட்சியில் சேர்ந்த பிறகு துணை முதலமைச்சராய் அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து விட்டார்கள். அதே போல ஆந்திராவிலே சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே போய் என்ன பேசினார்? இதோ சந்திரபாபு நாயுடு 500 கோடிக்கு மேலே ஊழல் செய்திருக்கிறார். ஊழல் செய்திருக்கிறவர் மீது நான் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். சந்திரபாபு நாயுடு உடனடியாக பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்த பிறகு அவர் மீது வழக்கு போடவில்லை. அது மட்டுமல்ல, நந்தகுமார் சொன்னதை போல அமலாக்கத்துறை எதிர்கட்சிகள் 25 பேர் மீது வழக்கு போட்டிருக்கிறது. 25 பேர் வழக்கு போட்ட பிறகு அந்த 25 23 பேர் பிஜேபி கட்சியிடம் சேர்ந்த பிறகு அவர்கள் மீது இருந்த வழக்கு என்ன ஆனது என்பது தெரியவில்லை. ஒன்றும் கிடையாது. அமலாக்கத்துறை இப்பொழுது டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்கிறது என்று வருகிறார்களே, எப்படி வருகிறார்கள்? எங்களுக்கு ஆதாரம் வந்திருக்கிறது என்கிறார்கள். எப்படி ஆதாரம் வந்திருக்கிறது என்றால் வாய்மொழியாக ஆதாரம் வந்திருக்கிறது என்கிறார்கள். சத்தீஸ்கரை சார்ந்த தொழிலதிபர் மீது அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட பொழுது சார், முரளி சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும் சார். இப்போ செல்வம் சார் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். இடி தான் இந்த ரைட்ல வந்து இறங்குறாங்க. இடிக்கு நன்றாக தெரியும், ஒருவேளை இந்த சோதனை எல்லாம் வந்து நெகட்டிவா முடிஞ்சு இது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டா இருந்தா டெஃபமேஷன் கேஸ் தன் மீது போடப்படும் என்பது தெரியாதவர்களா? அப்படி தெரியும் போது தங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம, ஆதாரங்கள்லாம் இல்லாம அவங்க இறங்க முடியுமா? அவ்வளவு லேசானவர்களா இடி? அதாவது நாடு முழுவதுமே ஒரு பவர்ஃபுல் ஒரு அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அவங்க எப்படி இந்த சின்ன விஷயத்துல இப்படி இறங்குவாங்க? ஒரு ஆதாரம் இல்லாம எப்படி இவங்க இறங்குவாங்க? அமலாக்கத்துறை இதுவரை பதிவு செய்த வழக்குகள் 5906 வழக்கு. அமலாக்கத்துறை நிரூபித்த வழக்கு எவ்வளவு? நிரூபித்த வழக்கு எவ்வளவு என்றால் 45 வழக்கு. மொத்தம் 0.7 பாயிண்ட் தான் அவங்களால நிரூபிக்க முடிச்சது.
நிரூபிக்க முடிஞ்சிருக்குன்னா இதையும் கண்டிப்பா நிரூபிக்க முடியாத அவங்களுக்கு. மேடம் நான் என்ன சொல்றேன், இப்ப மோடி கையில எந்த ஆயுதம் இருக்கு? இடி ஆயுதம் இருக்கு. நாளைக்கு டெல்லியில ஒன்றியத்துல ஆட்சி மாறிச்சுன்னு வைங்க, நாங்க இப்ப அலறோன்னு செல்வன் நினைக்கிறாரு, திமுகவை அலற வச்சுட்டோம்னு நினைக்கிறாங்க. காலம் மாறும். காலம் மாறுகிற பொழுது இந்திய கூட்டணி ஜெயிக்கிற பொழுது மோடி உட்கார்ந்திருக்கிற இடத்துல நாங்கள் உட்காரி புரிகிறோம். இந்த ஈடியும் ஐடியும் அப்ப எங்க கையில தான் இருக்கு. அப்ப இதே நாங்க திருப்பி உங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க இல்ல நம்ம நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை உங்ககிட்டயே நாங்க கிளாஸ் எடுப்போம் சொல்றீங்களா? அரசியல் அதானே மேடம். நீ அடிச்சா நாங்க காத்திருக்கிறோம், நாங்க காத்திருக்கிறோம். எங்களுக்கு அதாவது எங்க தலைவர் ரொம்ப பெரிய ஜனநாயகவாதி மேடம். ஜனநாயகவாதியா இருக்கிறனாலதான் சில பேர்கள் அத்துமீறி இந்த தமிழ்நாட்டில் பேசிக் கொண்டிருப்பதை கூட நாங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கேன். எவ்வளவு துன்பங்கள் இந்த ஆட்சியின் நான் கேட்கிறேன். பிஜேபியும் RSS தானா முன் வராது, தானா முன் வந்து எதிரியை எடுக்காது. யாராவது ஒருவரை கேடயமாக பயன்படுத்தப்படும். ஏன்னு கேட்டால் ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அதிகாரத்தை நிர்ணயித்தது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்திடம் தானே நேரடியாக கேள்வி கேட்காமல் தனக்கு ஒரு கேடயமாக எப்படி குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களை பயன்படுத்தி 14 கேள்விகளை கேட்க வைத்தார்களோ, அதே போல திமுகவை எதிர்ப்பதற்கு துணிவில்லாமல் திமுக மீது ஒரு களங்கத்தை சுமத்த வேண்டும் என்பதற்காக ஈடியை பயன்படுத்தி இப்படி டாஸ்மார்க் ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல் சொல்லி எங்க மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை இப்படியாவது சாட்டி மக்களை நம்ப வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. சரிங்க முரளி சார், இதே உங்களோட நிறைவான கருத்தா நான் எடுத்துக்கிறேன். இன்னும் ஒன்று சொல்கிறேன், நிறைவான கருத்தோடு இன்னும் ஒன்று சொல்லுகிறேன். ஏன் பதட்டப்படுறாரு அண்ணன் புதுக்கோட்டை செல்வம், தூத்துக்குடி செல்வம் அவர்கள்? அவருக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கிறோம் நம்ம. ஆமா, தூத்துக்குடி செல்வம் ஏன் சொல்றாருன்னா, அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இன்னைக்கு எங்க தலைவர் சொல்லி இருக்காரு. 2026 மட்டுமல்ல 2031 திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்று அவர்களுக்கு கிளிகளிப்பை உண்டாக்கி. சரிங்க சார், கிளிகிளிப்போ என்னவன்னு தெரியல. செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்களை சொல்லுங்க. அரசியல்லம்மா இவங்க மோடி அவரு பாஜக RSS அப்படின்லாம் சொல்றாங்க. 1975 விசா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுவரை கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் திமுக வேறுபட்டு நின்றாங்க. 1976 ஜனவரி 1ஆம் தேதி, ஜனவரி 30ஆம் தேதி, 31ஆம் தேதி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மிசால திமுகவை சார்ந்த 453 பேர் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டார்கள். 3 பேர் காங்கிரஸ் ஆட்சியால் கொல்லப்பட்டார்கள். ஒண்ணு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் தான், 1977க்கும் 80க்கும் இடையில 2.5 வருஷ இடைவெளியில திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அழைத்து சென்னை மெரினால தான் கூட்டம் போட்டாங்க. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு. அப்ப நிருபர்கள் கேட்டாங்க, என்ன இப்படி எல்லாம் உங்க கட்சிக்காரங்க சித்திரவதைப்பட்டாங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் வீர வசனம் பேசினாங்க. அது மாதிரி உங்களோட நிறைவான கருத்து என்ன? நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன். 2013 அதாவது 14 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால கலைஞர்கிட்ட கேட்கும் போது, என் மகள் கனிமொழியை காங்கிரஸ் அரசு பீகார் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தியது. 6 மாத காலத்திற்கு மேலாக ஜெயில வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. அந்த காங்கிரஸோடு என் வாழ்நாளில் இனி ஒருபோது கூட்டணி இல்லை. சரிங்க சார், சரிங்க சார். நம்ம ஒரு வரியில நிறைவான கருத்து கொடுத்தா நான் மற்றொரு விருந்தினர்கிட்டயே நிறைவான கருத்து கேட்கலாம். அதான் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சேன். அதுக்கு பிறகு 2016 சகோதரி நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் சமயத்துல திமுகவை மிரட்டித்தான் அவங்க சீட்டு வாங்கினாங்க. முடிஞ்ச உடனே கூட்டணி, அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே கலைஞர்கிட்ட கேட்கும் போது தோத்து போயிட்டீங்களா, என்ன காரணம்? சரிங்க சார், ஏன்னா கூட்டணியில நமக்கு நிறைய பாக்குறோம் கொள்கைகள்லாம். காலையில ஒண்ணு பேசி மதியம் ஒண்ணு பேசுறது. காங்கிரஸுக்கு ஒரு அளவுகோல், திமுகவுக்கான அளவுகோல், பாஜக ஒரு அளவுகோல் வைக்காதீங்க. சரிங்க சார், அளவுகோலே கிடையாது. ஒரு வரியில நிறைவான கருத்து, நேரமின்மை. ஒரே தலைப்பை ஒட்டி நிறைவான கருத்து. இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளாக தமிழ்நாட்டை பிடித்த ஊழல் பெருச்சாளிகள், தமிழ்நாட்டை சுற்றி வருகிற ஊழல் பெருச்சாளிகளில் பெரும்பாலானவர்கள் மக்களுக்கு அடையாளம் காட்டப்படுவார்கள். மக்கள் அடையாளம். நன்றி. ஆக்டோபஸ் அப்படி சுற்றி வளைக்கும் சொல்லிட்டீங்க. நன்றி சார், நன்றி சார். நந்தகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது அவர் சொல்றது, செல்வன் என்ன சொல்றாருன்னா, இந்த இன்னொரு 20 நாளுக்குள்ள அவங்க ஆக்டோபஸ் கரங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவங்க ஏற்கனவே டிட்டர்மின் பண்ணிட்டாங்க.
அதைத்தான் நாங்க சொல்றோம். அது தமிழ்நாட்டுல நடக்கவே நடக்காது. காரணம் என்னன்னா, இவங்களோட ஆக்டோபஸ் கரங்களோட குறிக்கோள் என்னன்னா, திமுக அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மூலமா அந்த கூட்டணி உடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. திருமாவளவனும் விஜயும் கூட்டு சேர்த்து அவங்க மூலியமா இந்த கட்சியில ஒரு பிளவு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் உதிரி கட்சியெல்லாம் கொண்டு வந்தாலும் ட்ரை பண்ணாங்க. அது முடியல. இப்ப அடுத்தது திமுக யாரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள விட்டுட்டு அடுத்தது முதல் குடும்பம் ஒரு புதிய பார்வை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய பார்வை எங்க போவோம்னா, மாண்புமிகு துணை முதலமைச்சர் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி திமுக மேல கை வைக்கணும்னு நினைச்சாலும் சரி, துணை முதலமைச்சர் மேல கை வைக்கணும் நினைச்சாலும் சரி, அது தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும். இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த இந்தியா கூட்டணி நமது முதலமைச்சர் சொன்ன மாதிரி அடுத்த தேர்தலில் ஜெயிக்கும். இங்க பிஜேபின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெயிச்சு கொண்டே இருப்போம். ஏன்னா மக்களிடம் தமிழின துரோகி என்ற பெயரை பெற்றுள்ள கட்சி இந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸும். அவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம தூத்துக்குடி செல்வம் என்ன கர்ணனா வர்ணிச்சாரு, ரொம்ப நன்றி. நாங்கள் என்றும் செஞ்சோட்டு கடன் தீர்ப்போம் என்று இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.